கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் அருகே இருக்கக்கூடிய மத்தியோடு பகுதியில் இன்னைக்கு காலையில காவல்துறையை சார்ந்த நபர்கள் 4 பேர் சூசை மரியாள் என்கிற பாட்டி அவர்களுடைய பேரன் மீது ஒரு வழக்கு இருக்குதுன்னு சொல்லி அவங்க விசாரணைக்காக செல்கிறேன்னு சொல்லி வீட்டுக்கு போயிருக்கிறாங்க. போன இடத்துல அந்த பாட்டி மீது தாக்குதல் நடத்தியதில் பாட்டி மரணம் அடைந்து விட்டார். அப்போ அதுக்கப்புறமா அந்த தம்பியை மிஸ்ஸிங்ல இருக்கிறதா சொல்றாங்க. இப்போ அது குறித்து செய்திகள் சமூக வலைதளங்கள்ல வெளியாகுது. வெளியானதுமே இந்த மாவட்ட காவல்துறையிலிருந்து ஒரு அறிவிப்பு வருது. என்ன அறிவிப்புன்னா, காவல்துறையை மிரட்டுவதற்காக, குற்றவாளிகளை பாதுகாப்பதற்காக அவதூறு செய்திகளை பரப்புகிறார்கள். இந்த மாதிரி தாக்குதல் சம்பவம் எல்லாம் நடக்கவே இல்லை. காவல்துறை பாட்டி மீது தாக்குதல்லாம் நடத்தல. அது இது போன்ற தவறான தகவல்களை, உண்மைக்கு புறம்பான தகவல்களை பரப்பக்கூடிய நபர்கள் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கும்னு கன்னியாகுமரி மாவட்ட காவல்துறை ஒரு செய்தி குறிப்பை வெளியிடுறாங்க. எங்களுக்கு சந்தேகம் இருக்கிறது. இவங்க சூசை மரியாள் பாட்டியுடைய மருமகள் நேரடியாக நின்ற சாட்சி. அவங்க சொல்றாங்க, காவலர்கள் கடுமையாக தாக்கியதால் தான் என்னுடைய மாமியார் மரணம் அடைந்தாங்க. காவலர்கள் வர்றது வரைக்கும் அவங்க உயிரோட இருக்கிறாங்க. காவலர்கள் போறப்ப அவங்க மரணம் அடைந்து விட்டார்கள். நாங்க எழுப்பக்கூடிய கேள்வி என்னன்னா, மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மதிப்பிற்குரிய ஸ்டாலின் IPS அவர்களிடம் நாங்கள் எழுப்பக்கூடிய கேள்வி, நீங்க ஒரு மறுப்பு செய்தி வெளியிட்டீங்க இல்லையா, உங்களுடைய மறுப்பு செய்தி என்னவாக இருந்திருக்க வேண்டும்? அவதூறு என்னன்னு சொன்னீங்க? பாட்டியை காவல்துறையினர் தாக்குதல் நடத்தியதால் பாட்டி சாகல, அதுதானே உங்களுடைய செய்தி. அதானே அவதூறுன்னு சொல்றீங்க. அந்த அவதூறுக்கு என்ன மாதிரியான மறுப்பை நீங்கள் தெரிவித்திருக்க வேண்டும்? பாட்டி இறந்துட்டாங்க. அப்போ பாட்டியுடைய மரணத்திற்கு காவல்துறை காரணம் இல்லை, காவல்துறையால் மரணம் நடக்கலன்னா யாரால் மரணம் நடந்தது? கொலைகாரர்கள் யார்? காவல்துறையினர் பாட்டியை கொலை செய்யலன்னா யார் கொலை செய்தது என்பதுதானே அந்த மறுப்பு செய்தியில வந்திருக்கணும். அது வரவே இல்லையே. நீங்க இப்ப நீதிபதியா எஸ்பியா? நீங்க என்ன பண்றீங்க? மக்களை மிரட்டுறீங்க. இது குறித்து பேசினால் நாங்க சட்ட நடவடிக்கை எடுங்க, பேசுவோம். தமிழ்நாடு முழுக்க நாங்கள் பேசிக்கொண்டுதான் இருப்போம். என்ன இது என்ன போலீஸ் ஸ்டேட்டா தமிழ்நாடு? உங்க விருப்பத்தை சர்வாதிகார நாடா? சர்வாதிகார நாடா? வாய்ப்பூட்டு சட்டம் போடுறீங்களா? வாய்ப்பூட்டு சட்டம். ஏன் ஒரு 80 வயசான பாட்டியா அடிச்சு படுகொலை பண்ணிக்கிறோம், கொலைகாரம் யாருன்னு கண்டுபிடிக்க துப்பு இல்ல, மறுப்பு செய்தி வெளியிட்டு இருக்கீங்க. 6 மணிக்கு சம்பவம் நடந்திருக்குங்க. 6 மணிக்கு 2 மணிக்கு முன்னாடி SP மறுப்பு செய்தி வெளியிடுறாரு. நீங்க நீதிபதியா? தீர்ப்பு வழங்குறீங்க. வழக்கு பதிவு செய்யப்பட்டது. நீதிபதிகள் இங்க காவல் நிலையத்துல எல்லாம் வந்தாங்க. அது ஒரு புறம் இருக்கட்டு. மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்கள்ட்ட நாங்க கேட்கறது, உங்களுடைய உத்தரவின் பெயரில் தான் இந்த கொலை நடந்ததா? நீங்கள் யாரை பாதுகாக்கிறீர்கள்? உங்களை நேர்மையான அதிகாரின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க நிறைய பேர். SP ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப நேர்மையான அதிகாரி என்று.